வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 8 ப்ராபபிலிட்டியோட இந்த 2 ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பி ஆஃப், அதாவது ஒன்லி ஏ தான் வேணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இதோட ஃபார்முலா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது ஒன்லி பி அப்படின்னா பி ஆஃப் ஏ பார், அதாவது ஏ வேணும்னா பிக்கு பார் போட்டுடணும், பி மட்டும் வேணும்னா ஏக்கு பார் போட்டுடணும். இதோட ஃபார்முலா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் 8.30 நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 28 என்சிசி கேட்குறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்எஸ் கேட்குறாங்க, 18 அண்டுன்னா இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்போது அவுட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. முதல்ல மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் எஸ் உங்களுக்கு 50 வந்துடும். என்சிசிக்கு ஏ ஈவெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ என்சிசி ஆப் பண்ணுறவங்க 28, பி ஈவெண்ட் என்எஸ்எஸ் அது ஆப் பண்ணுறவங்க 30, அண்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி உங்களுக்கு 18. இப்போ நீங்கள் தனித்தனியாக பி ஆஃப் ஏ போட்டிங்கன்னா 28/50, பி ஆஃப் பி போட்டிங்கன்னா 30/50, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டிங்கன்னா 18/50. இப்போ ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். என்சிசி வேணும் ஆனால் என்எஸ்எஸ் வேணாம், தட் இஸ் ஏ வேணும் பி வேண்டாம். அப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார், எது வேண்டாமோ அதுக்கு பார் போட்டுடணும். ஸோ இதோட ஃபார்முலா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, விச் இஸ் பி ஆஃப் ஏ 28/50 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 18/50. ஸோ இது மைனஸ் பண்ணோன்னா 10/50 கேன்சல் பண்ணால் 1/5 வந்துடும். அடுத்தது என்எஸ்எஸ் வேணும், என்சிசி வேண்டாம். அப்போது பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி, இதோட ஃபார்முலா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ விச் இஸ் 30/50 மைனஸ் 18/50, மைனஸ் பண்ணிங்கன்னா 12/50, 2 டேபிள்ஸில் அடித்தா 6/25. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 1 தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் யூனியன் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ இப்போது இதோட ஆன்சர் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 1/5 ப்ளஸ் இதோட ஆன்சர் 6/25. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 25 எடுத்தீங்க அப்படின்னா இது இன்டூ 5 அப்படின்னு பண்ணிங்கன்னா 5 + 6 11/25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் சம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.